தமிழக அரசியலில் தற்போது மிக பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜயின் முதல் டெல்லி பயணம்தான். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் முதல் முறையாக டெல்லி செல்ல இருப்பதால இந்த பயணம் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இன்று 2 நாள் பயணமாக தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கார் முதலமைச்சர் விஜய். இதற்காக அவர் நீலாங்கரையில் உள்ள இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னதாக ஜனவரி 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் சிபிஐ சம்மன் காரணமாக விஜய் டெல்லி சென்றிருந்தார். ஆனால் அப்போது இருந்த நிலைமைக்கும் இன்று இருக்கும் நிலைமைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு காலத்தில் விசாரணைக்காக டெல்லி சென்றவர் இன்று தமிழக முதலமைச்சராக அதிகாரப்பூர்வ பயணமாக டெல்லி செல்லும் நிலைக்கு வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. டெல்லியில் வாழும் தமிழர்களும் முதலமைச்சர் விஜயை வரவேற்க தயாராகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பயணத்தின் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இன்று மாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் விஜய் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் மத்திய நிதித்துறை அமைச்சர், மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்களையும் அடுத்தடுத்த நாட்களில் சந்திக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த சந்திப்புகளின் போது தமிழகத்திற்கு தொடர்பான பல முக்கிய பிரச்சனைகளை விஜய் முன்வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் மிக முக்கியமாக பேசப்பட இருக்கிறது. உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மீறி கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முயற்சி செய்து வருவதாக தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது குறித்து ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக விவசாயிகளுக்கு உர விநியோகம், மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க நிதி, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்ட அனுமதி, மாநில நிதி ஒதுக்கீடு, நீட் விவகாரம் உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளையும் விஜய் மத்திய அரசிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த டெல்லி பயணத்தின் போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரையும் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் இந்த டெல்லி பயணம் அரசியல் ரீதியாக மிக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு அதிகாரிகள் ஏற்கனவே டெல்லியில் முகாமிட்டு செய்து வருவதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜயுடன் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமே தற்போது டெல்லி சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு விஜய் மீண்டும் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டெல்லி பயணம் தமிழக அரசியலில் அடுத்தடுத்த முக்கிய மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா? மத்திய அரசுடன் தமிழக அரசின் உறவில் புதிய திருப்பம் ஏற்படுமா என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கு. தமிழக அரசியல், பிரேக்கிங் அப்டேட்ஸ், வைரலாகும் உண்மைகள் மற்றும் இப்படிப்பட்ட முக்கியமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம ஃபேக்ட்வர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க.